நீர் நிறைந்த பாத்திரம். ஒரு முறை மிகவும் ஞானமுள்ள ஒரு முனிவர் மன்னர் கிருஷ்ணதேவராயனை சந்திக்கிறார். அவர் மன்னரிடம் ஒரு பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரத்தை நர்மதை நதியிலிருந்து தண்ணீர் நிரப்பி வார்த்து கொண்டு வாருங்கள். ஒரு சொட்டுக்கூட சிந்தாமல் கொண்டு வந்தால் உங்களுக்கு என்றென்றும் செல்வமும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று சொல்கிறார். மன்னர் இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நர்மதை நதி மிகவும் தொலைவில் இருந்தது. மன்னரின் மந்திரிகள் யாருக்கும் இதற்கு தீர்வு தெரியவில்லை. அப்போதுதான் மன்னரின் புத்திக்கூர்மையான மந்திரி தெனாலிராமன் முன் வருகிறார். தெனாலிராமன் மன்னரிடமிருந்து பாத்திரத்தை வாங்கிக் கொண்டு ஒரு குதிரை வண்டியில் அதை வைத்து புறப்படுகிறார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் பாத்திரத்தை மன்னரிடம் கொண்டு வருகிறார். முனிவர் வியப்படைந்தார். இவ்வளவு தூரம் தண்ணீரை சிந்தாமல் கொண்டு வந்தது எப்படி என்று கேட்டார். தெனாலிராமன் சொன்னார், நீர் என்பது மனதை போன்றது. அதை சிந்தாமல் பாதுகாப்பதுதான் முக்கியம். உண்மையான செல்வமும் சந்தோஷமும் உள்ளத்தில் இருக்கிறது, வெளியில் தேட வேண்டியதில்லை என்றார். மன்னர் தெனாலிராமனின் புத்திக்கூர்மையை பாராட்டினார். அன்று முதல் உள்ளத்தின் அமைதியே உண்மையான செல்வம் என்று உணர்ந்தார். கதை முற்றும். இந்த கதை தெனாலிராமனின் புத்திக்கூர்மையையும் உண்மையான செல்வம் உள்ளத்தில் இருக்கிறது என்ற செய்தியையும் நமக்கு கற்றுத் தருகிறது.